தனபுரம் அப்படிங்கிற அந்த ஊரோட பேர்ல இருக்கிற தனம் அந்த ஊர்ல எங்கேயுமே இருக்காது. பேருக்கு ஏத்தாப்லயே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க தான். ஆனா மனசளவுல அவங்க எல்லாருமே ஏழைங்க. உதவி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஆட்கள் தான் அவங்க. யாராவது ஒருத்த ஆபத்துல இருந்தா அதுல நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அவங்க. அதனாலதான் சுத்தி இருக்கிற கிராமத்து ஜனங்க அந்த கிராமத்தை பிசினாரி கிராமம்னு கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஊருக்கு உலகத்தையெல்லாம் சுத்தி வந்து ஜனங்களுக்கு அறிவு புகற்ற ஆனந்தையா அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்தாரு. ஆனந்தையா அந்த ஊரோட எல்லைக்கு வந்து நின்னாரு. ஊரே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. அவரு ஒரு வீட்டோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட சொந்தக்கார சங்கரையா வெளியில வந்தான். யாரியா நீ? வீட்டு திண்ணையில அனுமதி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்க? ஆனந்தையா சிரிச்சுக்கிட்டே, மன்னிச்சிடுப்பா, ரொம்ப தூரம் நடந்து வந்தனா களைப்பா இருந்துச்சு, அதான் இங்க உக்காந்துட்டேன். என் பேரு ஆனந்தையா, நான் ஒரு பூசாரி. பூசாரியா இருந்தா எனக்கு என்ன? இங்கெல்லாம் சும்மா உட்காரக்கூடாது, கிளம்பு கிளம்பு. ஆனந்தையா மறு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. ஊருக்குள்ள போகும்போது கிணத்தடியில சில பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தாகத்தை தீர்த்துக்கலான்னு அவங்க பக்கத்துல போனாரு. அம்மா, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? அப்ப அங்க இருந்த லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவரை பார்த்து, தண்ணி தானே, கிணத்துல நிறைய இருக்கு. என்கிட்ட வாளியும் கயிறும் இல்லையேம்மா, உன் குடத்துல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் குடுக்கலாம்ல? லக்ஷ்மி ரொம்ப கோவமா, ஓஹோ, நாங்க கஷ்டப்பட்டு இறைச்சி தண்ணியை உனக்கு இலவசமா கொடுக்கணுமா? எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குப்பா, போ போ போய் வேற எங்கேயாவது கேளு. ஆனந்தையா மறு வார்த்தை பேசாம ஊரோட எல்லையில இருக்கிற சத்திரத்தை நோக்கி நடந்து போனாரு. அப்போ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவரை பார்த்தாரு. வணக்கங்க ஐயா. அப்ப தலைவர் மூஞ்சி திருப்பிக்கிட்டு, வணக்கத்துக்கெல்லாம் என்கிட்ட கொடுக்க சில்லறை இல்ல, என்ன வேணும்? ஒன்னும் இல்லைங்க ஐயா, இந்த ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு, இங்க இருக்கிற ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். அப்ப தலைவர் கொஞ்சம் சந்தேகமா பார்த்து, எங்களை பத்தி உனக்கு எதுக்கு? இங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாரும் யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீ இங்க இருக்கிறது கஷ்டம், தானம் கேட்டா ஒரு பருக்க கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனந்தையா சிரிச்சுக்கிட்டே, நான் தானம் கேட்டு இங்க வரல, அறிவை பகிரதான் இங்க வந்திருக்கேன். அப்பா அவன் அதை கேட்டு கிண்டலா, அறிவா? அதால வயித்த நிரப்ப முடியுமா? போயா போ, உன்ன மாதிரி தேவையில்லாத பேச்சு பேசுற ஆட்களுக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாது. ஆனந்தையா எதுவும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிட்டாரு. அந்த ஊருக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்கள மாத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுத்தாரு. ஆனந்தையா பாழடைஞ்ச அந்த சத்திரத்தை அவருடைய வாழ்விடமா மாத்தினாரு. அந்த இடத்த போய் அவரே அழகா சுத்தமும் செஞ்சுக்கிட்டாரு. இப்படியே நாட்களும் போச்சு. சுப்பம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டியோட வீட்டுக்கு வர காத்துக்கு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் உதவி கேட்டாங்க. சுப்பம்மா அழுதுகிட்டே, ஐயா ஐயா, வீட்டுக்கு வர பறந்து போச்சுங்க, மழை வந்துச்சுன்னா மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கும், தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் உதவி செய்யுங்க. கூரை வேணும்னா பணம் செலவு பண்ணணும்ல, அப்பதானே கூரையை கட்டி கொடுப்பாங்க. பணம் இருந்தா சொல்ல, ஆட்களை அனுப்புறேன். சுப்பம்மா கவலையோட அழுதுகிட்டு இருக்கும்போது ஆனந்தையா அங்க வந்தாரு. அம்மா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, உங்க வீட்டுக்குரிய நான் சரி பண்றேன். அதை கேட்ட சுப்பம்மா பாட்டி, நீங்களா ஐயா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே, உங்க ஆசீர்வாதமே போதுமா அப்படின்னு சொல்லி ஆனந்தையாவே போய் அங்க இங்கன்னு கிடைச்ச இலை கம்பம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து 2 நாள்ல தனியா கஷ்டப்பட்டு சுப்பம்மாவோட வீட்டுக்குரிய சரி பண்ணி கொடுத்துட்டாரு. இத பார்த்து அந்த ஊஜனங்க எல்லாரும் அவரு முட்டாள் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பாத்தீங்களா, இந்த முட்டாள 2 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கான், அதுல 1 ரூபாவது அவனுக்கு லாபம் கிடைச்சிருக்கா? பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த வருஷம் மழை காலம் வந்ததுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. பக்கத்துல இருந்த ஆத்து தண்ணி எல்லாமே பொங்கி வந்துச்சு. ஆத்துக்கு தடையா இருக்கிற ஒரு மண் அணைக்கட்டு, அது ரொம்பவும் பலவீனமா இருந்துச்சு. எப்ப வேணுனாலும் அதை உடைச்சுக்கிட்டு ஆத்து தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்தாலும் வரும். ஊஜனங்க எல்லாருமே அதை பார்த்து பதட்டமாயிட்டாங்க. ராமையா பயந்துகிட்டே, ஐயா, ஆத்துல தண்ணி அதிகமாகுது, அணைக்கட்டு உடைஞ்சு போச்சுன்னா மொத்த தண்ணியும் நம்ம ஊருக்குள்ளதாங்க ஐயா இருக்கும். அதை கேட்டு தலைவர், அதுக்கு நான் என்ன பண்றது? என் வீடு உயரத்துல இருக்கு, எனக்கு ஒன்றும் ஆகாது, உன் வீடு போனா எனக்கு என்ன? என்னங்க ஐயா இது, ஊரே தண்ணியில முழுகி போச்சுன்னா நீங்க மட்டும் உயிரோட வறுக்க போறீங்க, நாம எல்லாரும் ஏதாவது செய்யணும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்?
மணல் மூட்டையால அந்த அணைக்கட்டை பலப்படுத்தணும். என்கிட்ட கொஞ்சம் மணல் மூட்டை இருக்குதான், ஆனா சும்மா தர மாட்டேன். பணம் கொடுத்து வேணும்னா வாங்கிக்கோங்க. தலைவருடைய கஞ்ச பிசினாரித்தனத்தை பார்த்து ஊர்க்காரங்க கவலைப்பட்டாங்க. எந்த ஒற்றுமையும் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே கவலைப்பட்டாங்க. அதுக்குள்ள ஆனந்தையா அந்த இடத்துக்கு வேகமா வந்தாரு. ஜனங்களே, எல்லாரும் எதுக்கும் யோசிக்காதீங்க. நம்ம எப்படியாவது பண்ணி மணல் மூட்டையை போட்டு அணைக்கட்டை பலப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா ராத்திரிக்குள்ள ஒரே தண்ணியில முழுகிடும். எங்க கிட்ட மணல் மூட்டை இல்லைங்க, தலைவரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப ஆனந்தையா சத்தமா, அவரு கொடுக்கலனா என்னவா? உங்க வீட்டுல இருக்கிற பழைய துணி, கோணி பை ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. எல்லாத்துலயுமே நாம மணல நிரப்பலாம். இப்போ எதுவுமே யோசிக்கிற நிலைமையில இல்ல. தாமதிச்சா எல்லாமே வீணாதான் போகும். ஆனந்தையா சொன்ன வார்த்தைங்க எல்லாருக்குமே ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஆனந்தையாவோட உதவியால எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்த பழைய துணி, பழைய பை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல மணலை ரொப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஊர் தலைவர் மட்டும் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகமானதுனால கொஞ்சம் தண்ணி நேரா ஊருக்குள்ள வந்துருச்சு. அப்படி வந்த தண்ணி நேரா போனது தலைவரோட வீட்டு வாசலுக்கு தான். உடனே தலைவர் சத்தமா கத்துனாரு, ஐயோ, அரிசி மூட்டை, பணப்பை எல்லாமே தண்ணியில நனையுது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஆனா யாரும் அவன் சொல்றத காதுல போட்டுக்கிற நிலைமையில இல்ல. எல்லாரும் அணைக்கட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு பலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தலைவரோட வீட்டுக்குள்ள போன அந்த தண்ணி உள்ள இருந்த அரிசி மூட்டை எல்லாத்தையுமே வெளியில எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆனந்தையா வேலையை பார்த்துக்கிட்டே ஊர் தலைவரை பார்த்து, பாத்தீங்களா, உங்ககிட்ட இருக்கிற அரிசி பருப்பு இது எதுவுமே உங்களுக்கு காப்பாத்தாது. மனுஷங்களால தான் காப்பாற்ற முடியும். இப்போ இந்த அரிசி மூட்டை அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு அலறத விட்டுட்டு இந்த மூட்டையையும் அணைக்கட்டுக்கு தடுப்பா வைக்கலாம். வா, எங்க கூட சேர்ந்து நீயும் வேலையை பாரு. தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற அரிசி மூட்டை ஊரை காப்பாத்துறதுக்காக ஊர் ஜனங்க எல்லாருமே உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஊரோட தலைவருக்கு அப்பதான் கொஞ்சம் அறிவு வந்துச்சு. உண்மையான சொத்துங்கிறது ஒற்றுமையிலையும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செய்யறதுலயே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தலைவர் ரொம்பவும் வருத்தத்தோட, என்ன மன்னிச்சிடுங்க, பிசினாரித்தனம் என் கண்ணை மூடிடுச்சு. வாங்க, என்னோட அரிசி குடோன்ல 100 கணக்குல அரிசி மூட்டை இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு நாம அணைக்கட்டை பலப்படுத்தலாம், வாங்க அப்படின்னு சொல்லி அவனே போய் அவனுடைய அரிசி கோடோனை திறந்து அங்க இருக்கிற அரிசி மூட்டை எல்லாத்தையுமே வெளியில கொண்டு போக சொல்லி சொன்னான். இதை கேள்விப்பட்டு ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. உடனே அந்த அரிசி மூட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணி உள்ள வராம தடுக்க முயற்சி பண்ணாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சேத்துல கால் வச்சு சங்கரைய வலிக்கி விட போனப்போ ராமையா அவனுடைய கையை பிடிச்சு அவனை காப்பாத்தினான். பார்த்து சங்கரையா, நம்மள ஒருத்தங்க இல்லைனாலும் நம்ம பலம் குறைஞ்சு போயிடும். சங்கரையா ரொம்பவும் நன்றியோட, நன்றி ராமையா, நீ இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேனோ. அப்படி சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை பலமாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அடுத்த நாள் காலையிலக்குள்ளார எல்லாருமே கஷ்டப்பட்டு ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வராம அணைக்கட்டை பலப்படுத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரை காப்பாத்திட்டாங்க. சில சொத்துங்க அழிஞ்சு போனாலும் கூட உயிர் நஷ்டம் யாருக்கும் வரல. கிராமத்து ஜனங்க எல்லாருமே கரைக்கு வந்து நின்னு ஒருத்தங்க இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணுங்கள்ல நன்றியும் ஒற்றுமை அப்படிங்கிற புது விஷயமும் தெரிஞ்சுது. ஐயா, உங்களால எனக்கு அறிவு வந்துச்சு. சேர்த்து வைக்கிறதுல இல்ல, பங்கு போட்டுக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நீங்க எனக்கு தெரிய வச்சிட்டீங்க. இனி எங்க ஊரு பிசினாரி கிராமம் இல்ல, இது உதவி கிராமம். இந்த ஊரை மறுபடியும் சரி பண்றதுக்கு என் சொத்து எல்லாத்தையுமே நான் பயன்படுத்துறேன். ஆனந்தையா சிரிச்சுக்கிட்டே, உங்கள வந்திருக்கிற இந்த மாற்றம் எனக்கு பிடிச்சிருக்குங்க. பணம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதுக்கு நாம முதலாளி தான். ஆனா 4 பேருக்கு கொடுத்து பாருங்க, நம்ம மனசுக்கு நாம முதலாளி ஆவோம். அன்னையிலிருந்து தனபுரத்துல உண்மையான மாற்றம் தொடங்குச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லார் வீட்டிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அரிசி பருப்பை வச்சு மொத்தமா எல்லாரும் சமைச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒற்றுமையா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டும் முடிச்சாங்க. அடுத்த நாளே ஊர் தலைவர் போய் அவர்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் வச்சு ஊருக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு. ஆனந்தையா அந்த ஊர்ல இருந்து ஜனங்களுக்கு நல்லது கிட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்படி பிசினாரி கிராமம் அப்படிங்கிற வார்த்தை காத்தோட காத்தா கலந்து போச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம சேர்த்து வைக்கிற சொத்து பத்து பணம் எல்லாம் இந்த மாதிரி வெள்ள நேரத்துல நம்மள காப்பாத்தாது. ஆனா நாம நல்ல மனுஷனா இருந்து நாம சேர்த்து வச்சது 4 பேருக்கு கொடுத்து 4 மனுஷங்களை நமக்காக சேர்த்து வச்சோம்னா இந்த மாதிரி வெள்ளம்னு இல்ல, சின்ன கஷ்டம் வந்தாலும் கூட அவங்க நம்மள காப்பாத்துவாங்க.